தெரியணும். சித்ரா, நமக்கு ஏண்டி இதெல்லாம்? கமலா, அந்த பிரபாகரை இன்னைக்கு சும்மா விட போறதில்லை. நமக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தினமும் நம்ம மேல ஏத்துற மாதிரி காரை ஓட்டிட்டு போனோம். நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இன்னைக்கு வரட்டும் சொல்றேன். வரட்டும். சித்ரா, நாம மெடிக்கல் காலேஜுக்கு படிக்க வந்தமா இல்ல பிரபாகரோட சண்டை போட வந்தமா? அண்ணா, பிரபாகர் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக பறிஞ்சு பேசுறீங்க. அண்ணா, இதுதான் நமக்கு ஃபைனல் இயர். இதுக்கப்புறம் சான்ஸே இருக்காது. பிரபாகர் கண்டாக்டரா போறதுக்கு முன்னால நாமளாவே கொஞ்சம் புத்தி சொல்லி கண்ணை திறப்போம். அவன் ஒரு முரட, நீ ஒரு பிடிவாதக்காரி. எப்படியோ போங்க. எங்க அண்ணா எப்ப இப்படிதான் பிரபாகர் பக்கமே பேசுவாரு. நாம நினைச்சது செஞ்சே தீரணும். வாங்கடி. பிரபாகர் கார் வந்துட்டு. அப்படியா? வெரி குட், நல்ல சார். வாங்கடி. எல்லாரும் கேட் அடிக்கிற மாதிரி வரிசையா நில்லுங்க. வாங்கடி. வரட்டும். காரை நிறுத்துறதுக்காக இந்த கேட்டுக்குள்ள வந்து தானே ஆகணும். நீங்க யாரும் வழி விடாதீங்க. வழி விடுங்கன்னு கெஞ்சணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லா அழ வைப்போம். என்னம்மா இது? வழிமறை தீருக்குது மலை போலே பல மாடுகள். என்ன கேட்ட மறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நாங்க அப்படிதான் நிப்போம். கேட்க நீங்க யாரு? ஏரோ பண்றீங்களா? இப்ப வழி விடுறீங்களா இல்லையா? முடியாது. இதே காரணம் நான் உள்ள போய் காட்டுட்டுமா? பார்க்கலாமே. என்ன பெட்டு? பார்க்கலாம். பாக்குறியா? அவங்களோட சேர்ந்து போய் பாரு. என்னம்மா சித்ரா தேவி MBBS, என்னாச்சு உங்க கேரம்? இந்த பிரபாகர்கிட்ட பந்தயம் போடுற? இனிமே பந்தயம் போட்டா மூக்க கழட்டி போடுவேன். மொள்ளம்மா, ஐயோ அழகு வழிடுமா. மொள்ள அழுவாத. என்னடா சம்பத்து, உன் தங்கச்சி என்கிட்ட பந்தயம் போட்டாங்க எப்படி? சரி, நான் அப்பவே சொன்னேன்டா, கேட்க மாட்டேன்டா. என் விஷயத்துல அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு. நீ உதப்ப, உன் தங்கச்சி உதப்ப. நீ பேப்பர் பார்க்கலையா? நீ என்னது ஐயோ அப்பா! இன்று தாம்பரத்தில் பிரபல தனவந்தரும் தொழில் அதிபருமான திரு அப்பாத்துரை அவர்கள் திடீரென மாரடைப்பால் மரணம் அடைந்தார்கள். அவருடைய குடும்பத்திற்கு என்று அனுதாபம். என்னடா பண்ண போறேன்? பிரபாகர் சார், உங்களுக்கு டெலிபோன். எங்க அம்மா செத்து போயிட்டாருங்க. நான் தான் உங்க அப்பன் பேசுறேன், உசுரோட தான் இருக்கேன். சம்பத்து, இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் டெலிபோன்ல பேசுமா? யாரா பேய் பிசாசு? நான் சாகலடா. அந்த மேகலா பத்திரிகையில வந்திருக்கதெல்லாம் பொய். ஏன் இப்படி பொய் நியூஸ் போட்டா? சும்மா இருந்தா அப்ப அந்த பத்திரிகை சும்மா விடக்கூடாதுப்பா. நீங்க நேரா புறப்பட்டு பத்திரிகை ஆபீஸ் போங்க, நானும் வந்து சேர்ந்துறேன். எப்படியா கோச்சுக்காம இருக்க முடியும்? ஏதோ தவறுதலா நடந்து போச்சு சார். சாதாரண தவற? நான் உசுரோட இருக்கிறேன், நான் செத்து போட்டதா பத்திரிகையில போட்டிருக்கானே. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். எங்க பத்திரிகையில ஒரு புது ரிப்போர்ட்டர் அப்பாயின் பண்ணிருக்கோம். அந்த பையன் செஞ்ச கோளாறு சார். அப்படி போறதா இருந்தா அவனே செத்து போயிட்டதா அந்த பத்திரிகையில போட்டுக்கிட்டு என்னையா போட்டான்? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கூப்பிடு. கிரி நரி பேர்களை பாரு, லட்சணத்தை. ஒண்ணு நடக்கிறது இல்ல. என்ன சார் கூப்பிட்டீங்களா? இவர் உங்ககிட்ட பேசணுமா? குட் மார்னிங் சார். யார் சார் நீங்க? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஐ ஹவ் நோ டைம். உனக்கு டயம் வேற வேணுமா? யாயா தாம்பரம் அப்பாத்துரை செத்து போயிட்டதா நியூஸ் போட்டி, அது நீதானா? நான் தான். பாவம் சார் அப்பாதுரை, ரொம்ப நல்ல மனுஷன். திடீர்னு பொக்குன்னு போயிட்டாரு. பாவம். பொக்குன்னு போயிட்டாரா? பொக்கு நீ போவையா? நான் இன்னும் சாகவே இல்லை. என்ன சார் இது அறிவு கெட்ட தரமா பேசுறீங்க? நீங்க செத்து போயிட்டீங்க நான் போட்டிருக்கேன். தாம்பரம் அப்பாதுரை செத்து போயிட்டாருன்னு போட்டிருக்கேன். யோவா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் தெரியுமா என்கிட்ட? உனக்கடா மரியாதை? தாம்பரம் அப்பாத்துரை நீ பாத்திருக்கியாடா? எப்படி சார் பார்க்க முடியும்? அவர்தான் செத்து போயிட்டாரு. டேய், தாம்பரம் அப்பாத்துரை செத்து போயிட்டாரு உனக்கு எப்படா தெரியும்? டேய், தாம்பரம் அப்பாதுரை செத்து போகலன்னு உனக்கு எப்படிடா தெரியும்?
இல்லையா? வெரி கிளாட் டு மீட் யூ சார். ரொம்ப நேரம் ஐயா அப்பா துரையா எல்லாம் எங்க ஓடுறேன் விட மாட்டேன். யோ ஏன் உயிரோட இருக்கிறவன செத்துட்டாரு நியூஸ் கொடுக்குற சார்? நம்ம பத்திரிகை கொள்கை என்ன? செய்திகளை முந்தியே தருவது. அதனாலதான் சாகத்துக்கு முந்தியே செத்துட்டாருன்னு போட்டேன் சார். இது விளையாடுற விஷயம் இல்ல கிரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ரொம்ப தவறுதலா நடந்து போச்சு. செய்தியே ஒண்ணும் கிடைக்கல, சும்மா கற்பனையா போடுவோம்னு தாம்பரம் அப்பாதுரை செத்துட்டாருன்னு போட்டேன். இப்படி நிஜமாவே ஒரு அப்பாதுரை வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை சார். மிஸ்டர் அப்பாதுரை, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது. அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆமா சார், அடுத்த முறை நியூஸ் போடும்போது கரெக்டா நீங்க செத்து போன பிறமே நாங்க போடுறோம் சார். நீங்க ஒண்ணா பாருங்க, நீங்க செத்து போன பிறகு தான் எங்க நியூஸ் வரும். ஐ மீன் நான் வந்து எங்க நியூஸ் வந்த பிறகு பாருங்க, நீங்க செத்து போயிருப்பீங்க. இப்ப போட்டதுக்கு என்ன சொல்றேன் சார்? ஒரு ஐடியா, நாளைக்கு பேப்பர்லயே இப்படி போட்டுறோம் சார். எப்படி? பிரபல தனவந்தர் அப்பாதுரை பிறந்தார். எப்படி? ஏண்டா என்ன கேவலப்படுத்தணும் இல்லாம தமாஷ் வேற பண்றியா? கேவலப்படுத்தினா உங்களை நானே எப்பேற்பட்ட கேவலத்துல இருந்து உங்களை நான் காப்பாத்திருக்கேன். எப்பேற்பட்ட கேவலத்துல இருந்து காப்பாத்திருக்கேன்? பின்ன என்ன சார், இன்னைக்கு நியூஸ் எப்படி தெரியுமா போடுறதா இருந்த? முதல்ல பிரபல தனவந்தர் அப்பாதுரை குடிபோதையில் ஒரு இளம் பெண்ணுடன் கைது. எப்படி எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும் சார்? இவன் மாதிரி 1-2 ரிப்போர்ட்டர் இருக்கிறதுனால தான் எங்க பத்திரிகையோட பேரே கெட்டு போகும். என்ன சார் பெருசா நடந்து போச்சு? இன்னும் 2 பேருமா சேர்ந்து கத்துறீங்க. நாளைக்கு பேப்பர்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இப்படி போட்டுறேன் சார். அப்பாதுரை இன்னும் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். மிகவும் வருந்துகிறோம். நெல்லு அந்த பத்திரிகை ஆசிரியர் நீ வந்துட்டியா? அப்பா வந்துட்டீங்களா? அந்த பையனை கேட்டா திமிரா பேசுறான். நீதான் எழுதுனியா? தூங்குறான். பிரபாகர், பாதி நீதான் எங்க அப்பா செத்து போயிட்டாரு நியூஸ் போட்டியா? ஆமா பிரபாகர், அவர் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. பிரபாகர், நீயே யோசிச்சு பாரு, அப்பா அவரை சாகலைன்னு நான் நியூஸ் போட முடியும்? நீ சொல்லு, அதே மாதிரி செய்யறேன். இனிமே தினம் எங்க பேப்பர்ல அப்பாதுரை இன்னும் சாகவில்லை, அப்பாதுரை இன்னும் சாகவில்லை நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்ட்பா, அப்படியே செஞ்சிருவோம். ஏன்னா நானும் உங்களை அடிக்கடி பார்க்க வேண்டியது இல்ல, பத்திரிகையை பார்த்து உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். செத்தனா சாகலை அண்ணா? ஏண்டா அவன் சிநேகிதகாரன்னு தெரிஞ்ச உடனே அவனோட சேர்ந்து நீ விளையாடுறியா? இப்பவே போய் மான நஷ்ட வழக்கு தொடர போறேன். ஏதாவது யோசனை இருக்கா? கோர்ட்டுக்கு போய் எல்லாருக்கும் முன்னால என் மானம் போயிடுச்சு நான் சொல்ல போறீங்க. அப்புறம் இவன் பத்திரிகையில என்ன எழுதுவான் தெரியுமா? அப்பா துறையின் மானம் போற வழக்குன்னு எழுதுவான். என்ன செய்யறது? ஒண்ணு செய்யலாம், என்ன பேசாம விட்டுடுவோம். புசுக்குன்னு போயிடுமே. ஆமா சார், புசுக்குன்னு தான் போடும். எங்க பத்திரிகையில வருது எவனுமே நம்புறது கிடையாது சார். சும்மா கதை புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த பத்திரிகையை வச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளவு திமிரு. இனிமே ஏதாவது பேசினா கோச்சுக்காதீங்கப்பா, நான் அவனு சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். இனிமே பார்க்காத, எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இவெல்லாம் பத்திரிகை நடத்துறானா? பத்திரிகை மாட்டையா மாட்டையா. ஐ எம் வெரி சாரி பிரபாகர். போனா போது விட்டு தள்ளு. சரி, நான் வரட்டவா? வெளிய போன எங்க அப்பா கண்ணில் பட்ட தோலை உரிச்சு போடுவா, ஜாக்கிரதை. நான் என் காதலியை மீட் பண்ண போறேன். காதலியா? உனக்கு கூட காதலியா? யாரா? சினிமா நடிகை கிரிஜா. சினிமா ஸ்டார் கிரிஜாவா? அது அவ உன்னை காதலிக்கிறாளா? இல்ல, அவளை நான் காதலிக்கிறேன். அவ சாதாரணமா இருக்கும்போதே உனக்கு தெரியுமா? இனிமேதான் தெரிஞ்சுக்க போறேன். எப்படி? போய் அவளை பார்த்து மீட் பண்ணி, எங்க பத்திரிகை பேட்டிக்காக நான் வந்திருக்கேன், உங்களை போட்டோ எல்லாம் எடுக்க போறேன், அது இதுன்னு பேசி நைஸா ஃப்ரெண்ட் ஆயிடுது. அப்புறம் அவ்வளவுதான். தருதலை தருதலை, இதெல்லாம் உருப்படுறதுக்கு வழியாடா? ஆமா, காதலிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் உருப்படுற வழியை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? என்ன ஆச்சு? பிடிச்சோ? ஆமா, கூப்பிட்டேன். என்ன நீ நடிச்சு நேத்து ரிலீஸ் ஆயிருக்க அந்த படத்தோட விமர்சனம் வந்திருக்கு. என்ன எழுதிருக்கு? ஒரே ஆபாசமா, காட்சிக்கு காட்சி ஆபாசமா. அப்பா, வளர சந்தோஷம். படம் 100 நாளைக்கு ஓடும். போட்டே, என்ன பத்தி எந்த எழுதிருக்கு? வழக்கப்படி நீ பேசுற தமிழை பத்தி தான் எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு தெரியுமா? கிரிஜாவின் தந்தை, அதாவது என் கண்ணன், ஒரு தமிழன். கிரிஜாவின் தாய், அதாவது உங்க அம்மா, ஒரு மலையாளி. 5 வருடங்களுக்கு முன்பு தாய் தந்தையரை இழந்த கிரிஜா தற்போது தமிழ்ச்சியான தன் அத்தை வீட்டில் இருந்து கொண்டு சினிமாவில் நடிக்கிறார். அவரது முக்கிய வேலை தமிழை கொலை செய்வது. ஞான் என்ன செய்யும்? மலையாளம் மறந்து போய் தமிழ் சரியா வந்துட்டு. அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. புதுமுகம் குமாரி ரஞ்சிதம் இல்ல? என்ன புதுமுகம்? 30 படத்துல எக்ஸ்ட்ரா வாய்ஸ் நடிச்சு இப்போ புதுமுகமாயி. உனக்கே அவ மேல போறாம? சொல்றத கேள். அவ வீட்டுக்கு திருட வந்துட்டானா. திருட பத்திரிகை நிருபர்னு சொல்லிக்கிட்டு வந்தானா. அங்கனே கேள்விக்கு பதில் பேட்டி வேணும், படம் எடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். கடைசியா என்ன பண்ணிருக்கான்? குடிக்க தண்ணி கட்டிருக்கான். இவ தண்ணி எடுக்க உள்ள போயிருக்கான். அந்த சமயம் பார்த்து வெள்ளி பாத்திரம், நகை, நெட்டு அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிருக்கான். ஐயோ, எனக்கு பயமாயிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம வீட்டில் நடந்தா? நான் தான் எப்பவும் வீட்டிலே இருக்கேன். இப்ப கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர. இப்போ கடைக்கு சீக்கிரமாயிட்டு வரணும். திருட நம்ம வீட்டில் வந்து பத்திரிகை நிருபன் போட்டோ எடுக்கணும், தண்ணி கொண்டான்னு கேட்டா
அதுக்காக கடைகண்ணிக்கு போகாம வீட்லயே இருப்பாங்களா? அத்தான் அத்தான் ஐயோ சினிமா ஞாபகம் வந்தும். அத்தே அங்கன பாரு, ஜாக்கிரதையா வீட்ல இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரமாயிட்டு வரணும் அத்தே, சீக்கிரமாயிட்டு வரணும். எனக்கு பயமாயிட்டு இருக்கு. தனியா எப்படி இது? குமா குமா ரீராயிஞ்சி ரிரஞ்சி குமாரிரஞ்சி தாயும் தம் குமா ரிரஞ்சி தம். மிஸ் கிரிஜா தேவி வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். யாரான நீங்கள்? நான் ஒரு பத்திரிகை நிருபர். என்ன பத்திரிகை நிருபரும்? தேவலைய பத்திரிகை நிருபங்களுக்கு நல்ல மரியாதை காட்டுறீங்களே, வெரி குட். உங்களை பேட்டி காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். போட்டோ எடுக்கணும் அல்ல? நிச்சயமா. கேள்விக்கு பதில் சொல்லணும் அல்ல? அது ரொம்ப முக்கியமாச்சே. குமாரி ரஞ்சிதம் அறியோ? அவங்க வீட்டுக்கே நான் போயிருக்கேன். ஐயப்பா நீதான் என்னை காப்பாத்து. நல்ல தெய்வ பக்திங்க உங்களுக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டீங்களா? ஐயப்பா குடிக்க தண்ணி கேட்டேன். தண்ணி அந்த தண்ணி இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்க கஷ்டப்படாதீங்க. வீட்டுல வேற யாருமே இல்லையா? இருக்கு, அத்தை இருக்கு, நான் இருக்கு. ரெண்டு இப்ப எங்க? நீங்களுக்கு இருக்க எல்லாம்? இல்ல இல்ல வேண்டாம், பேட்டி ஆரம்பிக்கலாமா? உட்காருங்க. என்ன உட்காரணும், இன்னும் உட்காரணும். இவடே அடே 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 அடே. இந்த முத்தம் கொடுக்கிற காட்சியில நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் பண்பாட்டுக்கு அது விரோதம். நீங்க நீச்சல் உடையில நடிப்பீங்களா? கலையில் கவர்ச்சி இருந்தால் தப்பில்லை. கவர்ச்சின்னா என்ன? தெரியாது. தெரியாதா? தெரிஞ்சாதான் கவர்ச்சின்றாங்க. ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கடா. நீங்கள் தண்ணி இல்ல? தண்ணி இல்லையா? இல்லை. சினிமா ஸ்டார் வீடு தண்ணி இல்லைன்னா எப்படி? நான் கேக்குறது வெறும் பச்சை தண்ணி. சாரு எனக்கு ஷூட்டிங்க்கு நேரமாய், நீங்க இப்ப போய் நாளைக்கு வா. நாளைக்கு வா. சரி நாளைக்கு வரட்டுமா? கண்டிப்பாயிட்டு வா, எனக்கு நீங்களோட நிறைய பேசணும். தண்ணி கூட கொடுக்கலாம். மிஸ் கிரிஜா தேவி, உங்களை மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் நான் பார்த்ததே இல்ல. உங்களை நான் சில பர்சனல் கேள்வி எல்லாம் கேட்கணும். நாளைக்கு கேட்கலாமா? கேட்கலாம் கேட்கலாம். இப்போ குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? என்ன தண்ணி தண்ணி தண்ணி? தண்ணி இல்ல, நாளைக்கு தண்ணி. உங்களுக்கு நல்ல தாராள மனசு. நான் வரேன். போய்க்கோ.